பிறந்த நாள் பரிசு. ஒரு ஊரில் ஜானி என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு அம்மா மட்டுமே இருந்தார்கள். ஒருநாள் ஜானி கூக்கத்திலிருந்து எழுந்து ஒரே யோசனையாக அமர்ந்திருந்தான். ஜானியின் அம்மா, என்ன யோசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டார்கள். அதற்கு ஜானி, அம்மா, நாளைக்கு உங்க பிறந்த நாள். உங்களுக்கு பரிசு வாங்கிக் கொடுப்பதற்கு என்னிடமும் பணமில்லை, உங்களிடமும் பணமில்லை. அதனால்தான் என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஜானியின் அம்மா சிரித்தவாறு, உனக்கு எதற்கு இவ்வளவு யோசனை? எனக்கு பரிசு கொடுக்காவிட்டால் என்ன? இயேசு ஆண்டவர் இருக்கிறார் அல்லவா, அதுவே போதும். நாம் ஜெபம் செய்வோம், அவரே நமக்கு உதவுவார் எனக் கூறினார். ஜானி தைரியமடைந்து உடனே எழுந்து பள்ளிக்கு புறப்பட்டுச் சென்றுவிட்டான். சாயங்காலம் பள்ளியிலிருந்து வரும் வேளையில் பரிசை குறித்து யோசித்துக் கொண்டே வந்தான். அப்பொழுது சாலையில் கீழே கிடந்த ஒரு பர்ஸை பார்த்தான். அந்த இடம் ஜனக்கூட்டம் நிறைந்த இடமாக இருந்தது. ஆனால் இது யாருடைய பர்ஸாக இருக்கும் என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. சாலையில் மக்கள் கூட்டம் அங்குமிங்குமாக நடந்து கொண்டே இருந்தார்கள். அதனால் யாருடையது என்று கண்டுபிடிக்க முடியவில்லை. ஜானி அந்த பர்ஸை திறந்து பார்த்தான். அதில் ஒரு 500 ரூபாய் நோட்டு இருந்தது. உடனே ஜானி, இது தன்னுடைய அம்மாவிற்கு பிறந்தநாள் பரிசு வாங்குவதற்கு ஆண்டவர் கொடுத்தது என்று நினைத்து தன் அம்மாவிடம் வேகமாக ஓடி நடந்தவை எல்லாவற்றையும் அவன் அம்மாவிடம் கூறினான். உடனே அம்மா, ஜானி, இது தவறு. அடுத்தவர்களுடைய பொருளுக்கு நாம் ஆசைப்படக்கூடாது. அதை தொலைத்தவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்கள். தேவனுடைய கட்டளையில் 10வது கட்டளையாக அயலானுடைய எப்பொருளையும் இச்சிக்கக்கூடாது என்று கூறுகிறதல்லவா? அப்படி இருக்க மற்றவருடைய பர்ஸ் மற்றும் அதிலுள்ள பணத்தை நாம் இச்சிப்பது பாவமல்லவா? அப்படிப்பட்ட அநியாய பணம் நமக்கு எதற்கு என்று கண்ணீருடன் சொன்னார்கள். ஜானியும் அழ ஆரம்பித்தான். உடனே பர்ஸை திறந்து பார்த்தார்கள். அதில் முக்கியமான தாள்கள் இருந்தது. அதன் மூலமாக அந்த பர்ஸ் யாருடையது என்று அறிந்து கொண்டார்கள். அந்த பர்ஸ் ஜானி தினமும் பள்ளிக்கு செல்லும் வழியில் ஒரு வீட்டிலுள்ள ஒரு பெண்மணியின் பர்ஸ் என்பதை தெரிந்து கொண்டான். உடனே ஓடி அந்த பர்ஸை அந்த பெண்மணியிடம் கொடுக்கச் சென்றான். அந்த வீட்டின் கதவை தட்டினான். அந்த பெண்மணி கதவை திறந்தார்கள். முதலில் அவன் தன்னை பற்றி அறிமுகம் செய்து கொண்டான். அந்த பெண்மணி அவனை உள்ளே அழைத்து அமரச் செய்தார்கள். பின்பு அவன் நடந்தவை எல்லாவற்றையும் அவர்களுக்கு கூறினான். அவர்கள் ஜானியின் அம்மாவை பற்றி மிகவும் ஆச்சரியப்பட்டு, இப்படி ஒரு பெண்ணா? என்னுடைய ஒரு அலுவலகத்தில் வேலை செய்ய நம்பிக்கையான ஒரு பெண் வேண்டும் என்று தேடிக் கொண்டிருந்தேன். அந்த வேலைக்கு உன்னுடைய அம்மா மிகவும் பொருத்தமாக இருப்பார்கள். நீயும் உங்கள் அம்மா வேலையில்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் என்று கூறினாயல்லவா? அதனால் நாளை என்னுடைய அலுவலகத்தில் வந்து வேலையில் சேர்ந்து கொள்ள உன் அம்மாவை வர சொல்லு என்று கூறி ஜானியை அனுப்பிவிட்டார்கள். ஜானிக்கு ஆனந்த கண்ணீர் வந்துவிட்டது. அவன் வேகமாக தன்னுடைய வீட்டிற்கு ஓடினான். ஜானி தன்னுடைய அம்மாவிடம் நடந்த எல்லாவற்றையும் தெளிவாக கூறினான். உடனே ஜானியின் அம்மா, நாம் கடவுளுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து 500 ரூபாய்க்கு ஆசைப்படாமல் இருந்ததனால் நமக்கு இவ்வளவு பெரிய ஆசிர்வாதம் வந்துள்ளது என்று தேவனை ஸ்தோத்தரித்தார்கள்.